கல் உப்பை நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நன்மையாக இருக்கும்? இந்த கல் உப்பு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். கடலில் மாதத்தில் ஒரு நாள் நீராடி வந்தால் கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். கடல் எங்கு நீங்க பார்த்தாலும் மாதம் ஒரு முறை, அது அமாவாசையாக இருக்கலாம், பௌர்ணமியாக இருக்கலாம். அது பௌர்ணமியை விட அமாவாசை ரொம்ப சிறந்ததாக இருக்கும். பித்ருக்களுக்காக பௌர்ணமி என்று குளிக்கும் போதும் அந்த பலன்கள் நன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். மாதம் ஒரு முறை அமாவாசையும் பௌர்ணமியும் அந்த தினத்துல நீங்க இந்த கடல் நீர் குளியல் மிக மிக அருமையாக இருக்கும் வாழ்க்கைக்கு. அப்படி குளிக்க முடியாதவங்க அந்த நாள்ல ஒரு கை கழுவுப்பு நீங்க குளிக்கின்ற நீரில் சேர்த்து குளித்தாலும் மிக மிக நன்மையாக இருக்கும். அமாவாசை குளியல்ல ஒரு இறக்கம் இலை சேர்த்தோ 2 இல் சேர்த்து குளித்தாலும் உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்க்க உங்களுக்கு அந்த பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இந்த கல் உப்பு அப்படிங்கிறது நீங்க பணம் வைக்கிற இடத்துல ஒரு சிவப்பு துணி அல்லது மஞ்சள் நிற காட்டன் துணியில இந்த கல் உப்பு கொஞ்சமா மூட்டை கட்டி வச்சுட்டு அதன் மேல நீங்க பணம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு வீண் விரைய செலவு ஆகாமல் இருக்கும்.